ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது எதுங்க அப்படின்னு எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் இருக்குது. அது என்னங்கிறத அதை பற்றின ஒரு சின்ன சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோரிஸை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவரோட அரண்மனையில் வேலை பார்க்குற ஒருத்தன் எப்போவுமே சிரித்தபடியே மகிழ்ச்சியாக இருப்பான். அதை பார்த்து இந்த ராஜாவுக்கு பொறாமல் தாங்க முடியல. அவனை நேரில் கூப்பிட்டு, எனக்கு பெரிய அரண்மனை இருக்குது, வேலையாட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதிக பணம் இருக்குது, செல்வம் இருக்குது. அது எல்லாமே இருந்த எனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் தாங்கிறதுக்கு ஒரு கூரை வீடு, வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு உணவு, மானம் காக்க ஒரு துணி, இது எல்லாத்துக்குமே என்னோடய வருமானம் போதுமானதாக இருக்குது. வேறு எந்த ஆசையும் நான் வளர்த்துக்கிறது இல்லை, அதனால் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் சொன்னதை ராஜா கேட்டுட்டு போயிட்டு தன்னோட மந்திரிக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அந்த மந்திரி சொல்கிறாரு, வேணும்னா சொல்லுங்கள், அவனை கவலைப்படுவோர் சங்கத்தில் சேர்த்துடலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அதுக்கு ராஜா, அது என்ன கவலைப்படுவோர் சங்கம் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. அதுக்கு அந்த மந்திரி சொல்கிறாரு, ஒரு பையை எடுத்துக்கணும், அதில் 99 தங்க காசுகளை போட்டு கட்டணும். இந்த பையை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வீட்டு முன்னாடி வாசலில் வச்சிடணும். அப்புறம் பாருங்கள் அவன் நடவடிக்கை என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட அரசர், அதை அப்படியே செஞ்சிடுங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு. அதே மாதிரியே மந்திரியும் செஞ்சிடுறாரு. வேலைக்காரன் தன்னோட வீட்டு வாசலில் கிடைச்ச தங்க காசு பையை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளார வச்சு ஒரு தடவைக்கு பல தடவை எண்ணி எண்ணி பார்த்து சோர்ந்து போயிடுறான். அது ஏன் சோர்ந்து போயிடுறான்னா, அதில் ஒரு தங்க காசு மட்டும் குறையுது, 99 தான் இருக்குது, இன்னும் ஒரு தங்க காசு எங்கே போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். எங்கே போயிருக்கோம்னு அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறான். அப்போ தான் அவனோட பொறுமை நிம்மதி எல்லாத்தையும் இழக்கிறான். எப்படியாவது கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து ஒரு தங்க காசை வாங்கி 100 தங்க காசுகளாக சேர்த்துடணும்னு முடிவு பண்ணுறான். அதற்காக அவன் கலகலப்பு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே ஒரு தங்க காசு பற்றிய கவலையிலேயே கரைஞ்சி போச்சு. இதற்காக அதிகமாக உழைக்கிறான். இப்போல்லாம் பட்னி கிடக்கிறான். தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறான். அவங்ககிட்ட முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் பரபரப்பும் படபடப்பும் அவனோட ஒவ்வொரு சைட்லேயும் ராஜாவுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதற்கு அந்த மந்திரி சொல்கிறாரு, அவன் இப்போ கவலைப்படுவோர் சங்கத்தில் சேர்ந்துட்டான், உறுப்பினர் ஆயிட்டான் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறாரு. இதாங்க வாழ்க்கை. ஏன்னா அனுபவிக்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கிடைக்காத ஒன்றுக்காக ஏங்குகிற உலகம் இது. ஓகே, மீண்டும் வேறு ஒரு கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.